உரையாற்றுமாறு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முதல் கண் குரு வணக்கத்தை சொல்லிடலாம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். அன்பானவர்களே, இந்த கடுங்குளிரிலும் முதற்கண் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய இந்த வேதாத்திரியத்தை ஸ்கை நார்வே இத்தனை அன்பர்கள் சேர்ந்து பேராசிரியர்கள் அதற்கு பெரும் உதவியாக அவருடைய தவத்தையும் சிந்தனை உரையையும் தினசரி தவறாது நடத்தி வரும் உங்கள் அனைவரையும் இறையருளும் குருவருளும் சுகமாக நின்று உங்களது உடல் நலம், உங்களது குடும்ப நலம், உங்களது நட்பு நலம், உங்களுடைய சமுதாய வளம், உங்களது அனைத்து ஆன்மீக மேம்பாடும் சிறப்புற்று வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலோடு குருவின் நினைவோடு இந்த சிந்தனையை கொடுக்க நினைக்கிறேன். குருவின் சேர்க்கை அற்புதமான ஒரு தலைப்பு. அதில் ஒரு பெரும் பாக்கியம் என்னென்னா, 5 நாட்கள் ஆழியாரிலிருந்து இன்னைக்கு காலையில் வந்தேன் வீட்டுக்கு. அப்போ அந்த குருவின் சேர்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. முதல்ல குரு அப்படின்றது ஏன் நாம் நாடி போகிறோம்? மனித பிறவி 6வது அறிவை பெற்ற சிறந்த ஒரு உயிரினம். மேன்மையான இந்த உலகில் தோன்றக்கூடிய எல்லா உயிரினத்தை விட மிகச்சிறந்த ஒரு உயிரினமாக பிறந்த ஒரு மனித பிறவிக்கு தன்னை அறிதல் என்பது தானாக அமைவதில்லை, எல்லோருக்கும் அமைவதில்லை, எங்கோ ஒருத்தருக்கு அமைகிறது. அப்ப அந்த குரு அப்படின்றவர் ஏன் தேவை அப்படின்னும் போது, அந்த மனிதன் தன்னை உணர்வதற்கு, இந்த பேராற்றலாகிய இறைவனை உணர்வதற்கு, தான் ஏன் பிறந்தோம், தன்னுடைய வாழ்க்கை எதற்காக என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு குரு தேவைப்படுது. பொதுவாகவே நம்ம குரு அப்படின்னு சொன்னால் எதுக்கெல்லாம் நம்ம தேடுவோம்? நம்மளுடைய அறிவை மேன்மேலும் கூட்டிக் கொள்வதற்காக, அறியாததை அறிந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, இந்த வாழ்க்கையை இன்னும் எப்படி சிறப்பாக நடத்தலாம், இன்னும் நல்ல உயர் கல்வி பெறணுமா, தொழில் கல்வியில் சிறக்கணுமா, செல்வத்தை பெருக்கிறதுக்கான வழிகள் தெரிந்து கொள்ளணுமா, இப்படி பல தேடுதல்களுக்காக நம்ம ஒரு குருவை நாடுறோம் இல்லைங்களா? எல்லா செல்வங்களும், நல்ல உடல் நலம், பெரும் பாக்கியம், மாடு மனை செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உயர் புகழ், நல்ல செல்வாக்கு பெற்றவர்கள் கூட மனிதனாக வாழக்கூடிய நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்குதா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கலாம். இப்போது பிரதமராக இருக்கிறவர்கள் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்ல உயர் பதவி இருக்குது, அவங்களுக்கு எல்லா செல்வமும் இருக்குது, நினச்சா உதவி செய்யக்கூடிய ஆட்கள் ஓடி வரிசை அவர்களுக்கு உம்முன்னு சொல்கிறதுக்குள்ள அவ்வளவு பணியாட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஓடி செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ ஆனால் அவங்களுடைய அவ்வளவு செல்வந்தம் 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழணுன்றாங்க. அப்படி பெருவாழ்வு வாழறவங்களும் நிம்மதியாக, அமைதியாக, இன்பமாக, மகிழ்ச்சியாக வாழுறாங்களான்னு கேட்டால்
இல்லை என்பதுதான் பதிலாக வருகிறது. ஏன்னா ஒரு நாள் அல்லது ஒரு நாள் துன்பம் வரத்தான் செய்கிறது. அவர்களும் என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்து அடைகிறது. இப்படி எல்லா செல்வங்களையும் பெற்றவர்களுக்கே இந்த நிலைமைன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள எத்தனை பேர் அத்தனை செல்வந்தர்கள் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வறுமை, ஏதோ ஒரு வகையில் வறுமை, ஒரு உடல் நோயாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், தொழிலில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கல்வியில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையினால் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் களைவதற்கு இந்த பேதங்கள், எந்த விதத்தில் பேதம் இருந்தாலும் அந்த பேதத்தையெல்லாம் களைவதற்கு ஒரு குரு தேவைப்படுது. சொல்லுவாங்க, இந்த பால் எளிமையாக விளக்குற உதாரணம் பால். ஒரே நாளில் அதை காய்ச்சாமல் அப்படியே வச்சோன்னா கெட்டு போயிடும். அந்த பாலை கொதிக்க வைத்து பதப்படுத்தி வச்சா ஒரு நாள் அது தாக்கு பிடிக்கலும். அதில் உரை ஊற்றி தயிராக்கி வச்சோன்னா அதை ஒரு 2-3 நாளாவது மோராக்கி புளிப்பு மாற்றி மாற்றி ஒரு 2-3 நாளுக்காவது அதை வச்சுக்கொள்ள முடியும். அதையே கடைந்து அதிலிருந்து வெண்ணெயை எடுத்தால் ஒரு மாதத்திற்காவது நீரில் போட்டு வைத்து அதை உருக்கி உருக்கி அதை உணவாக அதை உபயோகிக்க முடியும். அதையும் உருக்கி காய்ச்சி நெய்யாக்கி வச்சிட்டோன்னு சொன்னால் அது அழியா நிலைக்கு ஒரு நாளில் அழியக்கூடிய அந்த பாலிலிருந்து பெறப்பட்ட நெய் அவ்வளவு சிறப்புகளை நான் அதுவே மரணமில்லா பெருவாழ்வு மாதிரி ஒரு பொருளிலிருந்து அழியும் தன்மையிலிருந்து அழியா தன்மைக்கு ஒரு பொருளையே கொண்டு போகிறோன்னு சொன்னால் அதை மாதிரி தானே நம்மளுடைய மனிதனுடைய சிறப்பும் அழியும் பிறவியிலிருந்து அழியா நிலைக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கு கொண்டு செல்லக்கூடியதற்கு ஒரு வழிகாட்டுதல், சுடர் விளக்காயினும் ஒரு தூண்டுகோல் வேணும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ எல்லாவர்க்கும் மனிதனாக பிறந்த எல்லாவர்க்கும் ஒரு குரு என்பது ஒரு அவசியம். வாரியார் சுவாமிகள் நாவில் தமிழ் விளையாடும் இல்லையா, அவருடைய பேச்சை கேட்டவர்களுக்கு அந்த இது இருக்கும். அவர் ஒரு எளிமையான உதாரணம் சொல்லுவார். வண்டி மாடை வச்சு ஒரு விளக்கம் கொடுப்பார். வண்டி அறிவு கிடையாது, மாடு உயிர், அதற்கு அறிவு இருக்குது அப்படின்னாலும் அது 5 அறிவு. மாடு தானாக போய் வண்டியில் பூட்டிக்காது, வண்டியும் தானாக அது உயிர் இல்லாததுனால அது போய் மாடு மேலே ஏறாது. ஆனால் அந்த வண்டி மாட்டுக்கு சொந்தக்காரன்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன்தான் அந்த மாட்டை வண்டியில் கட்டி பூட்டி ஓட்டி பிரயாணத்துக்கு தயார் செய்வான்னு சொல்லுவாங்க. அதை போல் நம் மாட்டு வண்டி போல் நம்மளுடைய உடல், மாடு நம்மளுடைய எருது நம்மளுடைய உயிர் இருந்தாலும் இதை பயனுறச் செய்வதற்கு அந்த சொந்தக்காரர் வேணும். நம்ம சொந்தக்காரர் யாருன்னே தெரியாம தானே இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கைக்கு ஒரு குரு எவ்வளவு அவசியம், வாழ்க்கையை வாழறதுக்கே குரு அவசியம் அப்படின்றது முதல்ல நாம ஏத்துக்கணும். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம கேட்குறோம், மாதா காட்டியவங்க தான் பிதா, பிதா கொண்டு போய் சேர்க்கிறார் குரு கிட்ட, குரு தெய்வத்தை காட்டுறார். மாதா பிதாவோடு இருக்கிறோம் நாம. குரு என்பவரை எல்லோரும் முதல்ல அதன் அவசியத்தை உணர்ந்து குருவை நாடுகிறோமா, அதற்கே ஒரு நிலை வேண்டி இருக்குது இல்லைங்களா. நம்மளுடைய வாழ்க்கையில் இன்ப துன்பம் ஏற்ற இறக்கம், துன்பம் வரும்போது தான்
நம்மளை படைத்தவனே நினைக்கிறோம். என்னதான் நினைச்சி என் தலையில எழுதுன அப்படின்ற ஒரு கேள்வி. யாரப்பா நீ, எங்க இருக்கிற, எனக்குன்னு ஏன் இப்படி எழுதுன அப்படின்னெல்லாம் யோசிக்க சிந்திக்க தொடங்கும் பொழுதுதான் இதற்கு யார் எனக்கு வழி காட்டுவாங்க, இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி, விடுபட முடியுமா, மகிழ்ச்சியாக வாழ முடியுமா, அமைதியாக வாழ முடியுமா அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து தான் அந்த குரு கிட்ட வராங்க. குருவின் தேவையை நாம் இப்போ உணர்ந்திருக்கிறோம். குருவின் தேவையை உணர்ந்திருக்கிற நாம இப்போ குருவின் பெருமையையும் உணரணும் இல்லையா? குரு எப்படிப்பட்டவர்? குரு என்பதற்கு விளக்கம் என்ன சொல்றாங்க? இருட்டை நீக்குபவர், அறிவு சுடரை நம்முள் ஏற்றுபவர் இல்லைங்களா? விளக்கு ஏற்றுபவர். இன்னொரு நாம் எப்பவும் கேட்குறது தான், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தத்வைசி குரவே நமக. குரு என்பவர் அந்த இறைவனை காட்டுவதால் இறைவனும் குருவும் வந்து நின்னா யாரை முதல்ல வணங்குவீங்கன்னா முதல் வணக்கம் குருவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறைவனையே காட்டி கொடுத்ததே இந்த குரு அப்படின்றதுனால முதல் வணக்கம் குருவுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ குருவோடைய பெருமையை நாம், எப்பேற்பட்ட ஒரு ஸ்தானம் குருவிற்கு. குரு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த தந்தை காட்டும் குரு. அப்ப அவர் சொல்றது எப்படி நாம போற்றணுங்க? அதை அதை போற்றுகின்ற அவர் கொடுத்த பயிற்சிகளை, அவர் கொடுத்த சொற்களை வலுவாது உயிர் போல நம்மளுடைய வாழ்க்கையில நாம காப்பாற்றணும் இல்லைங்களா? இப்போ குருவின் பெருமைக்கு இவ்வளோ விஷயம் சொல்றாங்க. இதுல ஒரு பாடல், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இது ராமலிங்க வள்ளலார் அவர்கள் தனது 7 வயதில், சிறு வயதில், அவர் ஞானம் பெற்ற குழந்தை, பிறந்ததிலேயே 5 மாச குழந்தையா இருக்கும்போதே சிதம்பர கோயில்ல அப்பனை பார்த்து சிரித்தவர்னு சொல்லுவாங்க. ஞானம் அப்படி பிறந்த அந்த மகான் பாடிய பாடல், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இது எனது தந்தை எனக்கு சிறு வயது முதலே இந்த பாடலை அவர் மனனம் செய்து வைத்ததை, மகளே புத்தகத்தை என் கையில கொடுத்துருவாரு, நான் ஒழுங்கா சொல்றேனான்னு கேளுமா அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் மனனம் செய்ததை பார்த்து பார்த்தே என்னை மனனம் செய்ய வைக்க. சின்ன வயசுல இருந்தே இந்த பாட்டை நான் பாடியிருக்கிறேன். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். எத்தனை முறை பாடியிருக்கிறேன். அப்ப பாடும்போது அதனுடைய அர்த்தம் புரியவே இல்லை. ஆனா எனக்கு தந்தை எப்பொழுதும் சொல்லுவார், நிறைய புத்தகங்களை நீ படிக்க வேண்டும், அதே புத்தகத்தையே திருப்பி திருப்பி கூட படிக்கணும் அப்படின்வார். ஏன் படிக்கணும் திருப்பி திருப்பி அப்படின்னா, இன்று அது உனக்கு தரக்கூடிய பொருள் நாளைக்கு அது வேறு ஒரு பொருள் தரும். அதே புத்தகம், அதே வரிகள், அதே வார்த்தைகள் இன்னைக்கு உனக்கு ஒரு பொருள் கொடுக்கும், நாளைக்கு நீ ஒரு பக்குவம், நீ ஒரு பருவம் அடையும் பொழுது அது வேறு ஒரு பொருள் தரும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை இல்லையா? நானும் இந்த பாடலை யோசிச்சு 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 பார்த்துருக்கிறேன். சின்ன வயதில் வந்தது, நமக்கு எல்லாம் நல்ல உறவாக கூட இருக்கிறவங்க மாமி மாமா அத்தை பாட்டி எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு வட்டத்தில் இருந்துச்சு. பெரியவளாகி கூட, திருமணம் ஆகி கூட, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு குழந்தையெல்லாம் பெத்தாச்சு. அப்போவுமே இந்த பாடலை என் அப்பா எப்பொழுதுமே இதை பாடிக்கிட்டே இருப்பாரு. என் தந்தைக்கு நல்ல உறவுகள் அமையவில்லையே என்றுதான் நான் நினைச்சேன்.
ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இப்போ சத்தியம் சொல்கின்றேன், குருவின் சேர்க்கை என்று உங்களுக்கு தலைப்பில் நான் என்ன பேச வேண்டும் என்று சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த வரியில எனக்கு என்ன சொல்றதுன்னா, இந்த வரி சொல்றது குருவின் சேர்க்கை தானே. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும். இறைவனையே சதா நினைக்கின்ற ஒருவர் என்றால் யார்? இறைநிலையை உணர்ந்தவர் இல்லையா? இறைநிலையை உணர்ந்தவர் குரு. அப்படி உணர்ந்தவரைத்தான் குருவாக பெற வேண்டும். நாம் யாரையெல்லாம் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு இது இருக்கு. ஏன்னா குரு அவ்வளவு முக்கியமான ஒரு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அவசியமான ஒரு தேவை குரு. அப்படின்னும் போது ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். இறைநிலையை உணர்ந்த குருவை தேர்ந்தெடுத்தல் நலம். அப்போ இன்னைக்கு எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அப்பா அருட்தந்தையே, நீரல்லவா இந்த பொருள். குருவின் சேர்க்கை என்பது இதுதானே. அப்போ இப்போ குரு ஏன் தேவைன்னு நாம பார்த்தோம், குருவின் பெருமை என்னன்னு பார்த்தோம். இப்ப நாம் பெற்ற குருவை பற்றி சிந்திக்க வரும். எப்பேற்பட்ட குரு, நம்முடன் வாழ்ந்த குரு. இப்ப வள்ளலார், ராமலிங்க வள்ளலார்னு சொன்னாலும் கடைவிரித்தேன் கொள்வாரில்லைன்னு அவர் அழுது வருந்தி சென்றார். அவரை பற்றிய கதைகளாகத்தான் நாம் கேட்கிறோம். ஆனால் இப்பொழுது நாம் பெற்றிருக்கக்கூடிய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்முடன் வாழ்ந்த, இதே நூற்றாண்டில், இதே நம்முடைய காலத்தில் நம்முடன் வாழ்ந்து காட்டிய மகான். அவரை நாம் குருவாக பெற்றது பெரும் பாக்கியம்தான், பெரும் பாக்கியம். வறுமையில் பிறந்து 3வது வரைதான் அவரால் படிக்க முடிஞ்சது. ஆனா அவர் கொடுத்திருக்கிற கருத்துக்களை விஞ்ஞானிகள் யாரு, ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டைன் போன்ற இதுவரை ஒரே ஒரு ஆள் தான் தோன்றியிருக்காங்க இந்த உலகத்துல. அவர்கள் கொடுக்கிற விளக்கத்தை கூட நமக்கு புரிய வைக்கிற குரு, அதையெல்லாம் விளக்குகிற குரு, குருவாக நமக்கு வந்து அமைந்திருக்கிறார். எப்பேற்பட்ட குரு நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி. எப்படி தான் மெய் தவத்தில் அமர்ந்து அமர்ந்து அந்த மெய் கண்டார்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி உணர்ந்தாரோ, எல்லா மகான்களும் அதை எல்லோருக்கும் கொடுத்துடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களால கொடுக்க முடியல. மனித அறிவு நிலை உயரல. அப்போ ஏற்றம் பெற்ற மின்சாரத்தால் எல்லோருக்கும் உணர்த்தலாம். இவர் வழி காண்றார். நம்ம வேதாத்ரி மகரிஷி வழி காண்றார். இப்ப எல்லாருக்கும் சொல்லலாம். காந்த தத்துவத்தை எளிமையா எடுத்து சொல்லலாம். அவர் கொடுத்தது எல்லாம் எளிமை, பெற்றது பேரறிவு. ஆனா கொடுக்கிறது எளிமை, எளிமையான உடற்பயிற்சி, எளிமையான காயக்கல்பம், எளிமையான தவம். எந்த சீதோஷ்ண நிலையிலையும் செய்யக்கூடியது. நீங்க இப்போ 1 டிகிரியில இருக்கிறீங்க, ஸ்கை நார்வே செய்யக்கூடிய அற்புதமான இந்த பணியை தொண்டை நாம சிறப்பாக சொல்லியே செய்ய வேண்டும். தலையாய சீடர்களையும் நாம போற்றணும் இல்லையா? வேதாத்ரி மகரிஷி சொன்ன கருத்துக்களை கடுங்குளிரிலும் பொருட்படுத்தாத அந்த தினசரி செய்யக்கூடிய அந்த தவ பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்களே, தலையாய சீடர்களாக நீங்கள் உருவாகி இருக்கிறீர்கள். உலகத்தில் உள்ள எங்கும் இந்த பயிற்சிகளை செய்யலாம் என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறீர்களே. இவ்வளவு சிறப்பு பெற்ற நம்ம குரு அதை எப்படி சொல்றார்? அப்பா, இந்த உடல்
உடலில் இருக்கக்கூடிய எல்லோருக்குள்ளும் நிறைந்து இருக்கிறது அந்த பேராற்றல். அதை எல்லோரும் நினைச்சா அடையலாம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பொருள் இறையாற்றல். அவனுள் தான் நீ, உன்னில் அவன். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அதற்கு பயிற்சிகள் இருக்கு. இந்த பயிற்சி பண்ணா நீயும் உணரலாம். உனக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறத நீயும் உணரலாம் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பயிற்சிங்க சாமி? எளிமையான உடற்பயிற்சி. ஏன்னா உன் உடம்பு கொஞ்சம் உட்காரணும், சொல்ற பேச்ச கேட்கணும், நோய் இல்லாம இருக்கணும், பிணி நீங்கி சுத்த உடலாக இருக்கணும். ஏன்? உன் உடம்பு ஆலயம். அந்த இறைவன் இருக்கிற வாழற உடம்பு இது. இந்த உடல் அவன் கொடுத்த பரிசு. யாராவது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோமா? காசு கொடுத்தாலும் வாங்க முடியுமா இந்த உடலை? ஒரு ஒரு நகத்தை வாங்க முடியுமா? ஒரு முடிய வாங்க முடியுமா? எப்பேற்பட்ட இந்த உடல், அதை எப்படி பொக்கிஷமா வச்சிருக்கணும். இறைவன் குடியிருக்கும் கோயில் இந்த உடல். அப்ப அதற்கு ஒரு பயிற்சி செய்து அதை உன் வாழ்நாள் முழுவதும் அதை கோவிலாக பராமரி. இறைவன் சுடர் விட்டு உன்னுள் காண முடியும். அப்ப இந்த உடம்பு அதை இயக்குறது உள்ள இருக்கிற உயிர். அந்த உயிர் பரிணாம வளர்ச்சியில வந்ததுனால பல கலங்கங்களை சுமந்து கொண்டு வந்து விட்டது. ரொம்ப நிறைய நினைச்சிடாதே. 3 கலங்கம்தான். ஆணவம், கண்மம், மாயை. 3 தான்ப்பா. இந்த 3 தான் இந்த உயிர்ல கலந்துருச்சு. இந்த 3 நீ நீக்கிட்டினா நீயும் இறைவனாக மிளரலாம். இதே உயிர் அந்த பேரான்மாவை காணும் தகுதி பெறும். பேரான்மாவாகவே மாறும் தகுதி பெறும். அதுக்கு என்ன பண்ணணுங்க சாமி? ஒரு 3 நிமிஷம் காயகல்பம். 3 நிமிஷம். அது கூட இல்லாமல் எத்தனை பேர் 3 நிமிடம் காலையில இந்த உயிருக்கான பயிற்சியை நீ செய்தால், மாலையில ஒரு 3 நிமிஷம் இந்த பயிற்சியை, காயகல்ப பயிற்சியை நீ செய்தால், நீ மேலும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால், நீ இந்த உடலை, நீ உயிர் இருக்கிற வரைக்கும் நீ இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு இந்த பசியை தீக்கணும் இல்லையா? பசி தினந்தோறும் வருமே. வேளா வேலை தினந்தோறும் கூட இல்லை, வேளா வேலைக்கு வருமே. அப்ப மற்றவர்களோட உழைப்பில் பெற்ற உணவையெல்லாம் நம்ம உடலுக்குள்ள போடுறோம்ல. அப்ப அது தூய்மையானதாக போடணும்ல. அதுக்கு ஒரு காயகல்பம் பண்ணி முறையாக நரம்பூக்கம் செய்து ஓஜஸ் பயிற்சி எடுத்து மூச்சை விட்டு தூய்மைப்படுத்தி இந்த உடலை வளர்க்கறதுக்கு போடுற உணவையும் காயகல்பம் பண்ணி போட்டினா, இந்த உயிர் எத்தனையோ ஆண்டு காலமா வந்துகிட்டு இருக்குதே, பதிவு பதிவு பதிவு, அதையெல்லாம் போக்குறதுக்கு இந்த 3 நிமிஷம் கொடுப்பியாப்பா கேட்கிறார் மகரிஷி. 3 நிமிஷம் கொடுப்பா. உன் உயிர்ல இருக்கிற கலங்கம் எத்தனை ஜென்மமா இருந்தாலும் சரி, விலங்கின பதிவிலிருந்து மூலப்பதிவு வரைக்கும் போற வரைக்கும் உன்னை நான் திருத்தி கூட்டிட்டு போறேன். எத்தனை நிமிஷம் கொடுப்பா? 3 நிமிஷம் கொடுப்பாங்கிறாரு. அவ்வளவு எளிமையான பயிற்சி காயகல்ப பயிற்சி. அம்மா, இதையும் தாண்டி மனம் என்று ஒன்று நம்ம இயக்குறதே மனம்தான். இந்த உயிரின் படற்கை நிலையா தான் மனம் வருது. இந்த மனம் வேலை செய்யறதுனாலதான் மாயையில சிக்கிக்குது. இவ்வளவு சிறப்பான இந்த இறைநிலை தங்கக்கூடிய இந்த உடல், இறைநிலையாகவே அந்த நுண் பகுதியாக இயங்கக்கூடிய இந்த உயிர் மாயையில சிக்கிறதுக்கு இந்த மனம் காரணமாக இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பா. அதுக்கு என்ன பயிற்சிப்பா? தவ பயிற்சிப்பா. என்ன தவம்? ஒரு 20 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்து செய்யக்கூடிய தவம். காலையில ஒரு 20 நிமிஷம், மாலையில ஒரு 20 நிமிஷம் கொடுத்தா போதும்பா. எவ்வளோ காலத்துக்குப்பா? நித்தம் உடலில் உயிர் இருக்கு மட்டும் இந்த 3 பயிற்சியை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா, வாழும் மனிதரெல்லாம் என்னவா மாறலாங்க?
நடமாடும் தெய்வங்களாக மாறலாம். மாற முடியுமா? முடியாது. நான் வாழ்ந்து காட்டியிருக்கிறேங்கிறார் வேதாத்ரி மகரிஷி. நான் உனக்கு முன்னாடி இப்ப பயிற்சி எடுத்தேன், அவ்வளவுதான். நீ இப்ப பயிற்சிக்கு வந்திருக்கிற, இந்த பயிற்சியை செய். நான் அனுபவித்ததை நீயும் அனுபவிக்கலாம். அவர் இன்னும் ஒரு மணி மேல போய் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு மேல நீ ஏதாவது கண்டுகிட்டீனா, உனக்கு ஏதாவது இதை விட விளக்கம் தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கிறார். எப்பேற்பட்ட அன்பும் கருணையும் பெற்ற குருவை நாம் பெற்றிருக்கிறோம். இவ்வளவு சிறப்பு பெற்ற குருவை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பயிற்சிகளை நாம் பெற்றிருக்கிறோம். தீட்சை கொடுத்ததே நம்மளுடைய உயிர், குருவின் உயிர் நம்ம உயிரோட கலந்துருச்சு. தீட்சைன்றது அதுதானே. எந்த தீட்சைங்க? எடுத்த ஒண்ணு கொடுத்த ஆக்கினை தீட்சை. அதுலயும் நம்ம மகரிஷிக்கு எவ்வளோ கருணை பாருங்க. உடம்புல இருந்து மூலாதாரத்திலிருந்து ஆக்கினை இருக்கிறது எத்தனாவது சக்கரங்க? 6வது சக்கரங்க. ஒரு சக்கரமா ஏத்திக்கிட்டு தான் மேல 6வது சக்கரத்துக்கு போகணும். க்ஷணத்துல, நொடி பொழுதுல, வினாடிகள்ல இறை ஆற்றலை நினைச்சு, குரு ஆற்றலை நினைச்சு, காந்தம் தான் உன் உடம்புல இயங்குது, என் உடம்புல இயங்குது, இதோ தூக்கி வந்து உயர்நிலையில நிறுத்துறேன்னு சொல்லி மூலாதாரத்திலிருந்து நேரா கொண்டு வந்து ஆக்கினையில தீட்சை கொடுக்கிறார். ஏன்? ஆக்கினையில உடல் ரீதியாக அங்க இயங்குறது பிட்யூட்டரி, மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவாங்க. பாடி, மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் த பாடி. அப்ப இந்த உடம்ப அதுவே சீராக்கும். எந்த நிலையில வந்தாலும் அந்த சீடன் மேல அவ்வளோ கருணையோட நீ ஒவ்வொன்றா ஆதாரத்தை ஏத்தி ஏத்தி எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டா சிக்கலுப்பா, நான் ஏத்திடுறேன் உன்னை உயர்நிலைக்கு. எவ்வளவு பெரிய கருணையோட அவர் உயிர் கலந்து, உயிர் கலப்போடு நமக்கு தீட்சை, ஆகினை தீட்சை கொடுக்கப்பட்டது. குருவின் சேர்க்கை நமக்கு ஆக்கினை தீட்சையிலேயே கிடைச்சிடுச்சு. நம்ம எல்லோருக்குள்ளேயும் வேதாத்ரி மகரிஷி உயிர்கலப்பு பெற்றுவிட்டார். குருவின் சேர்க்கை கிட்டியது. ஆனால் அவர் இப்ப நம்ம உயிரோட சேர்ந்து இருக்கிறதுனா நாம நம்மளுடைய பயிற்சிகளை செய்தால் வேதாத்ரி மகரிஷி நம்முள் உயிருடன் இருப்பார். பயிற்சிகளை செய்யவில்லை என்றால் நாம் நம் குருவிற்கு என்ன செய்தோம்? அவ்வளவுதான். குருவின் சேர்க்கை பெற்ற நாம் இந்த குருவை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டியது, நம்மளுடைய உயிர் போல காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதுக்காக நாம பெரிய எதுவும் செய்ய வேண்டாம். உட்கார்ந்த இடத்திலிருந்தே, நாம் இருக்கும் இடத்திலிருந்தே உடற்பயிற்சி காலையில 1/2 மணி நேரம் செஞ்சா போதும். 30 to 40 நிமிஷத்துக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 3 நிமிடம் காயகல்பம், 20 நிமிடம் தவம், எப்பொழுதும் அகத்தாய்வு, தற்சோதனை. ஒரு நாள்ல நாம செலவிடுற இந்த 24 மணி நேரத்துல நாம செலவிடுற அதிகபட்சம் 2 மணி நேரம்னு வச்சுக்கலாமா? அதிகபட்சம் காலையில மாலையில எல்லாத்தையும் சேர்த்து. உடற்பயிற்சி ஒரு தடவை செஞ்சா போதும். காயகல்பமும் தாவமும் 2 நேரமும் செய்யணும். காயகல்பம் உணவு அருந்தும் போதும் செய்யணும். இத்தனையும் செய்தால் நாம் குருவை உயிரோடு வைத்து கொண்டுள்ளோம். குரு இப்ப யார்கிட்ட இருக்கிறாருங்க? நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அப்போ இப்பேற்பட்ட பெருமை மிக்க குருவை பெற்ற நாம் நமது கடமைகளை ஒழுங்காக செய்கிறோமா? குருவின் தற்சோதனைகளை, குருவின் அகத்தாய்வுகளை, அகத்தாய்வு பாடங்களை, அவருடைய உபதேசங்களை எதிலேயாவது கஷ்டம் இருக்குங்களா? மிக எளிமையாக கொடுத்திருக்கிறாங்க நம்ம மகரிஷி. வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாங்க.
ரூபாய் சம்பாதித்த நிலையிலையும் அவர் வாழ்க்கையில் இருந்தார். கூரை பிச்சுக்கிட்டு போய் வீடு இல்லாம நடுத்தருவில் நின்றும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். புட்டு சுட்டு விற்று குழந்தையா இருந்த போதே கல்விக்கு போக முடியாம தறி நெய்து நொந்து காசு சேர்த்து இப்படியெல்லாம் வாழ்க்கையில அனுபவிச்சு, தான் பெற்றதையெல்லாம் அனுபவிச்சு, இப்பேற்பட்ட துன்பங்களை அனுபவிச்ச நானே அந்த இறைநிலையை பெற்றிருக்கிறேன். இந்த பயிற்சிகளை உங்களுக்கும் கொடுக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து இதை செய்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நம் குரு நம்மோடு இணைந்திருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.